இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் டார்வின் குரியாக்கோஸ் இயக்கத்துல ஒரு கிரைம் த்ரில்லரா மலையாள படமான அன்வர்ஷிப்பின் கண்டேதும் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதைக்களமானது 80ல இருந்து 90 வருஷத்துல நடக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டு இருக்கு. சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஆனந்த் வெவ்வேறு சூழல நடக்கிற 2 கொலை வழக்குகளை தீர்க்க வேற போராட்டம் தான் இந்த படத்தோட ஒன்லைனே. தன்னோட பொண்ணை காணோம்னு சொல்லி வர ஒரு மிஸ்ஸிங் கேஸ கதையோட நாயகன் அந்த கேஸ விசாரிக்கிறாரு. காணாம போன அந்த பொண்ணு கொல்லப்பட்டது தெரிய வர இந்த வழக்குல உயர் அதிகாரிகள் தொடர்பு வர ஒரு பொய்யான குற்றவாளியை வச்சு இந்த வழக்கை முடிக்க நினைக்கிறாங்க. இதை தெரிஞ்ச ஆனந்த் அன்அஃபிஷியலா களத்துல இறங்கி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாரு. இருப்புனா அந்த வழக்கை கோர்ட் வரை கொண்டு போறதுக்காக ஆனந்த் போறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த குற்றவாளி தப்பிச்சு ஓடும் போது ரயில் ட்ராக்ல விழுந்து இறந்து போயிடுறாரு. இதனால ஆனந்த் தன்னோட 4 பேர் கொண்ட குழுவை சஸ்பெண்ட் ஆயிடுறாங்க. தன்னோட கலங்கத்தை துடைக்க இன்னொரு தீர்க்கப்படாத வழக்கு இவர் கையில வருது. இந்த வழக்கை அவரு முடிக்கிறாரா இல்லையா? ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி ஒரு வழக்கு கொடுத்ததே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேஸ் முடியறதுக்குள்ளேயே குற்றவாளி இறந்து போயிடுறதால இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. திரும்ப இவருக்கு ஒரு வழக்கு வருது. ஸோ இதுலயாச்சும் அவர் வழக்கை முடிக்கிறாரா இல்லையா அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதையே. கதைக்கு தேவையா ஒரு இன்ட்ரோ பாடலும் பின்னணி இசையும் ரொம்ப அட்டகாசமா இருக்குதுங்க. ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணா. கேரளாவில் இருக்கிற பச்சை பசல்னு இருக்கிற நிலப்பரப்பை துரைக்கிறதுக்கு தேவையான ஒவ்வொரு ஃபேமிலியும் தன்னுடைய யதார்த்தமான ஒளிப்பதிவுகளை செஞ்சிருக்காரு நம்மளுடைய கௌதம் சங்கர். இதுல நம்ம இயக்குனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் எடுக்கிற முதல் படமா இருக்கிற இந்த படம் ரொம்பவே அற்புதமா அமைச்சு ஒவ்வொரு இடத்துலையும் காட்சிகளை ரொம்பவே அழகாக கொடுத்து இந்த படம் செமையாக பார்க்குற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இப்போ ஓடிட்டுருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான படம் தாங்க இது. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு படத்தில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக நிறைய படத்தோடு வரேன். தேங்க்யூ.